அவரு கேட்டதே இல்லையாண்டாடு இங்கிலீஷ். Okay, how are you, Krishna? How are you? Fine. ஃபஸ்ட்டு ஒரு பரிசு கொடுத்துருலாம், ரெண்டாவது கொடுக்குற முறையில் என்னுடைய என்னன்னா எங்கள் யாரும் கேட்கல, நானாக முடிவு பண்ணிருக்கோம். நீங்கள் 70 வயசு நெருங்கி கூட நிற்கிறார். எங்களோட இல்லை நம்மளோட ஒரு எங்காவது இருக்கணும். அவரை வாழ்த்து எழுதுகிற மாதிரி அவர் கௌரவிக்கிற மாதிரியே சின்ன பரிசு பொண்ணாரையும் அவருக்கு போட்டுருக்கோம். சந்தோஷம் கை தள்ளிப்பா, கிடைக்கணுமாப்பா. யாருக்கு சிறப்பு பரிசு? யாருக்கு? இது இல்ல யாருக்கும் ஒருத்தர் ஏற்றிக்கிட்டு ஒரு தரவு இல்லையா? இப்போ 10 செகண்ட்ல தூக்குமார் வந்துருவாரு. நான் 10 செகண்ட் சொல்லணும்னு பார்த்தேன், தூக்குமார் பச்சை போட்டு வந்துட்டாரு. அதுக்காக யாருக்கும் போட்டுடுங்க. வீடியோ போதும் பிறகு விஷயம். ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஆசீர்வாதம் வாங்குறாங்களே, அது எதனாலன்றது புரிஞ்சுங்க. நீங்கள் வேண்டுற கடவுள் யார் வேணால் வேண்டிங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும்போது உங்களுக்கு நேரம் காலம் தெரியுங்கள, அந்த நேரம் காலம் வரும்போது கடவுள் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க. போய் தேவதைகளை கூப்பிட்டு இவ்வளோ நாள் வேண்டின்னு இருக்காங்க, அவங்க எதாவது பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லி தேவதைகளை அனுப்பிச்சி வைப்பாங்க. நம்மளை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க, தேவதைகளாக இருப்பாங்க. ஆனால் உள்ளே வரத்துக்கு யாருன்னா சான்ஸு தரனால அப்படி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கா நீங்கள் கேட்டதுலாம் நீங்கள் நடக்குமான்னு சொல்லும்போது தேவதைகள் வந்து சொல்லுவாங்க. அதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம் கொடுக்குறவங்க பெரிய ஆசீர்வாதம் சின்னமும் கிடையாது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள். ஆசீர்வாதம் யாரை பார்த்தாலும் வயசில் பெரியவங்க நம்ம வாங்கலாம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாழ்க வாழ முடியாது. நீங்கள் நான் ஜாலிப்பா, என் காலைங்க தண்ணி கொடுத்து நினைக்கிறோம். பிள்ளைங்க எங்களை விட்டு போயிட்டாங்க, நான் ஃபீல் பண்ணலை. என் பொண்டாட்டிக்கு இன்றைக்கி தண்ணி கொடுக்கணும் பண்ணுறான், எனக்கு தேவையானதை செய்கிறா. என் பொண்டாட்டிக்கு என்ன தேவை நான் சேர்ப்பேன். அதனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே நாங்கள் ஆப்டர் பசங்களெல்லாம் தனித்தனியாக வச்சாச்சு. பசங்க கூட வச்சுக்காதீங்க. வேறு பசங்களுக்கு கைத்து எடுத்தால் நம்ம வேலையாக இருக்கும். வேறு பசங்க நல்லா பாருங்க, கொஞ்சம் வேறு பசங்க வேணும் போய் கொடுத்துங்க. பின்னாடியே போய் அவங்க அப்பா பொண்ணுங்க சப்போர்ட்டாக இருக்கிறேன், பிள்ளைங்க சப்போர்ட்டாக நின்றீங்கன்னா ரொம்ப ஓகே. நன்றி வணக்கம். தேங்க்யூ. நம்ம நண்பர்களுக்காக ஒரு ஊக்குவிப்புக்காக சிறப்பு குழுக்கள் நடத்தி 3 பேருக்கு பரிசு கொடுப்போம். இந்த 3 அண்ணன் வந்து சிறப்பு பரிசாக ஒருத்தர் குழு சொன்னதுனால 2 பேர் கொடுத்துருக்கோம். நம்ம ஆச்சாரி மேடம் எல்லாம் யாரு புதுசாக வந்துடுறாங்க பாருங்க, அவங்க எடுப்பான். பாப்பா நீ வாப்பா, சீட்டு யார் அதிர்ஷ்டசாலியா பிச்சு சொல்ல, யார் அதிர்ஷ்டசாலியா ஏழ்மலை யாரு
எம்கே ஃபேமிலிக்கு இன்னைக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நன்றி ரத்னகுமார் அண்ட் செந்தில் இனிஷியேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு அக்கேஷனில் எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு அக்கேஷனு. நானும் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த எம்கே ஃபேமிலின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த எம்கே ஃபேமிலி மாறாது. சரி, நானும் 2-3 கம்பெனியோட கல்ச்சரை பார்த்துட்டு வந்துட்டேன். பட் இருந்தாலும் அந்த எம்கே ஃபேமிலி இஸ் அ பேஸ் ஆக்சுவலாக. அது எங்கே போனாலும் நான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். அது எம்கே ஃபேமிலினா இந்த மாதிரி தான் கல்ச்சர், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்போம் அப்படின்றது எவ்வளோ தூரம் பல அக்கேஷனில் வந்து சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் மறக்க முடியாது. ஒவ்வொரு நண்பரும் பழகிற விதம், ஒவ்வொரு மேலதிகாரம் நம்ம வந்து நடத்தின விதம் எல்லாமே வந்து மறக்க முடியாத நிகழ்வுகள். இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆண்டவன் எல்லாம் நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் ஆண்டு வருடந்தோறும். ஓகேவா? நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு அக்கேஷனில் எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நான் லாஸ்ட் இயர் வந்தேன், இந்த வருஷம் வந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் என்னால் வர முடியல. பட் இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்த ரத்னகுமார் அண்ட் செந்திலுக்கு ரொம்ப இது மேலே மேலே அடுத்தடுத்த வருஷம் இது பண்ணோம், எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணோங்கிறது என்னோட ஆசை. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். எல்லாரையும் சந்திக்கிறதுல முதல்ல ரொம்ப மகிழ்ச்சி. போன வருஷம் என்னால் வர முடியல, கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணதுனால வர முடியாத சூழ்நிலை இருந்தது. ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த தடவை வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எம்கே அனுபவத்தெல்லாம் வந்து ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்தெல்லாம் சொல்லி கொடுத்து கண்டிப்பாக பத்தாது. பாஸ்கர் சொன்ன மாதிரி நான் ஒரு 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது. நான் மட்டும் இல்லை, நம்ம கம்பெனி விட்டு போனவங்க எல்லாம் கூட இதோட பெரிய பெரிய கம்பெனிக்கு போனவங்களும் சொல்கிறது இதே தான். ஸோ அதனால் பாஸ்கர் சொன்னது 100% ட்ரூ. அது தனி கல்ச்சர், தனி குடும்பம். ரியலி எம்கே ஃபேமிலின்னா அதுதான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ரத்னகுமார் அண்ட் செந்தில். தேங்க்யூ. வணக்கம். தூய்மை இருக்கிற அனைத்து எம்கே டீம் மெம்பர்களுக்கும் சவுண்டு வணக்கம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் இயர்லேருந்து வந்துட்டுருக்கிறேன். எம்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நானும் பல கம்பெனியில் போயிட்டேன். இந்த குழுவாக வேலை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எம்கேலேருந்து கற்றுக்கிட்டு நான் எங்கெங்கெல்லாம் போயிருந்தேனோ எல்லோரும் இன்றைக்கி என்னோட டச்சில் இருக்காங்க. அதுக்கு வந்து எம்கேல நான் கற்றுக்கிட்டு இருந்த இந்த குழுவாக வேலை பண்ணுற டீமாக ஒர்க் பண்ணுற இந்த இதுதான். ஸோ இது வருஷம் இது இட்ஸ் வெரி குட். இது இந்த நம்ம எல்லோரும் குழுமி இருக்கிறது, எல்லோரையும் பார்க்குறது அப்படின்னு இஸ் குட் அக்கேஷன். ஸோ நன்றி. அடுத்த வருஷம் 44 சைடு போய் செய்கிறாருங்க. முதல் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் எல்லாருமே கம்ப்ளைண்ட் ஆகும். ரெண்டாவது எல்லாம் சொன்னாங்க எம்கே ஃபேமிலி. எஸ் கரெக்ட். எம்கேயில் வந்து நம்ம வேலை செஞ்சும் போது பலவிதமான எம்ப்ளாயீஸ், பலவிதமான பிஹேவியர், பலவிதமான ஸ்டைலு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டா வேறு எங்கே போனாலும் வேலை செய்யலாம். இல்லை வேறு எங்கே போனாலும் வேலை செய்யலாம். ஏன்னா நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் இவங்க இப்படி பேசுனாங்கன்னா இவங்க பிஹேவியர் இப்படி இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது எனக்கு. அதை தவிர மேனேஜ்மெண்ட் சைடில் பார்த்தா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்தாங்க. 6 சிக்மா அப்போல்லாம் நம்மளுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல. 6 சிக்மா வந்து இன்றைக்கி பண்ணாத கம்பெனிங்க நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம போய் அதெல்லாம் சொல்லும் போது யார் என்ன சொல்லுவீங்க, நாலேஜபிள் பர்சன் தான் எல்லோரும் திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிது. நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டம், நல்ல பாசஸ்லாம் நல்லா ஸ்பான்சர் பண்ணி நல்ல கோர்ஸ் எல்லாம் அமைச்சாங்க. அதெல்லாம் இன்றைக்கும் வந்து விஆர் கம்பேர்ட் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ். மேபி அமெரிக்கன் எம்என்சி சொன்னால் பெருசாக இருக்கும். நம்ம மாதிரி இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கு இது அண்ட் குட். எல்லாருமே நல்ல அணிவெல்லாம் இருக்கும்போது நம்ம எல்லாம் பேசுவோம், வேலையில் சண்டை போடுவோம். பட் அது வந்து எதில் இருக்கும், வேலையில் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பார்த்தா பேசுவோம். சாயந்தரம் சில பேர் சில ஷாப்பில் இருப்பாங்க, சில பேர் பரோட்டா கடையில் இருப்பாங்க. இல்லை, அது அந்த இன்சிடெண்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்து அந்த மாதிரி வேலை செஞ்சாங்க. எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் அணிவலில் வேலை செஞ்சவங்க 99% ஃபேமிலி எல்லாமே நல்லபடியாக செட்டில் ஆகிருக்கு. மேபி அந்த மண்ணில் கால் வச்சு நம்ம வேலை செஞ்ச அந்த மண்ணோட அதிர்ஷ்டமா இல்லை அந்த மண்ணோட ஆசீர்வாதமாக தெரியல. 99.9 0.5% ஃபேமிலி ஒன்றா செட்டில் ஆகாமல் செட்டில் ஆகிருக்கு. ஸோ இது மீண்டும் தொடரணும். இப்போ இவர் முன்னோர் எல்லாம் மறந்துட்டீங்க பாவம்.
அவர் 80வது ஆண்டு கொண்டாடினாரு. 70வது ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாடகாவில் ஒரு பண்ணையார் மாதிரி வந்து வேஷம் விட்டு எல்லாம் நல்லா இருந்தார். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் நன்றி. இவர் 1986 ஜாயின் பண்ணேன் எம்கே எலக்ட்ரிக்கல். அனைவரும் எம்கே எலக்ட்ரிக்கல் அணுவில் இந்த நவர் இந்தியா குரூப்பில் எல்லாம் செஞ்சு ஏன்னா இது வரைக்கும் 2012 வெளியே வந்தேன். வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போய் என்னால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு வீடு மெயின்டைன் பண்ணி இடம் வாங்கி பணம் வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டினேன். வீடு கட்டி இன்றைக்கி நானும் ஒய்ஃபும் பசங்க அப்படி இருக்கிறேன். மேலும் மேலும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வந்து கிடையாது. இது முதல் முறையாக வந்துருக்கிறேன். சந்திக்கிறேன் எல்லோரையும். அடுத்த முறை வந்து நல்ல மாதிரி பேசிக்கிறேன். எம்கே டீம் அந்த ஆலயமணி குரூப் சார்பாக இது ஆர்கனைசேஷன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எம்கே மூலிமா நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா இருக்கலாம். எல்லாருடைய கோஆப்ரேஷனோடு நான் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன். பெரிய பையன் யூஎஸில் இருக்கான். 2வது பையன் இங்கே பெருங்குடியில் ஒர்க் பண்ணுறான். 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இந்த எம்கே டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் எனக்கு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் முக்கியமாக அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அந்த கம்பெனியில் ஏற்கனவே வேலை செஞ்சு அந்த இருக்கிற எல்லா கேரக்டரும் இப்போ இவங்களை பார்த்த போது அப்படியே ஞாபகம் வருது எனக்கு. அது வந்து இப்போ நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் முழு ஃபியூச்சரில். அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபேமிலி எல்லாம் அதோட நான் கட்டுக்கிறேன். நன்றி. நான் வந்து இந்த கம்பெனியில் கற்றுக்கிறது தான் அதிகமாக எலக்ட்ரிக்கல் வேலைலாம் கற்றுக்கிறது இன்றைக்கி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து நான் இப்போது வெளியே ஒர்க் பண்ணின்னு தான் இருக்கிறேன். கூட வந்து சப்போர்ட்டு கிருஷ்ணா இல்லாத நான் இல்லை, நான் இல்லாத கிருஷ்ணன் கிடையாது. எங்கே போனாலும் எங்களை கேட்குறாங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னு. அனிவல் சொன்னவொடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனியை. அதனால் இந்த கம்பெனிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் என்னால் மறக்க முடியாது. எப்படி வருஷம் ஒரு தீபாவளி பொங்கல் வரா மாதிரி ஆகஸ்ட் 15 சுதந்திரம் தான் நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாமே அனிவல் டீம் எல்லாமே ஒன்றா கூடுறது தான் அந்த நாளாக நான் நினச்சின்னு இருக்கேன். அதனால் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுவும் ஒரு பொங்கல் தீபாவளி மாரி செலிப்ரேஷனான ஒரு நாள் தான் நான் நினச்சின்னு இருக்கேன். அனிவலை பொறுத்த வரைக்கும் எம்கேவை பொறுத்த வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத அனுபவம் நிறைய இருக்குது. எம்கேல இருந்த மாதிரி வேறு எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய விஷயம் வெளியில் போனால் தான் தெரியும். சொல்லுவாங்க எம்கேல இருக்கும்போது வெளியில் போனால் தான்டா நீ என்னென்ன கஷ்டப்பட போகிறேன்னு தெரியும்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரியலாக அனுபவிச்சிருக்கேன். நான் கம்பெனியில் இருக்கிற வரைக்கும் எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. வெளியில் போனோடனே நான் பட்ட கஷ்டத்தை என்னால் சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்பயும் சரி எனக்கு எம்கே சப்போர்ட்டு தான். இப்போ பசங்களை படிக்க வைக்கிற செலவு சரி, எம்கேலேருந்து வந்த காசு தான் இப்பயும் கொஞ்சம் செலவு பண்ணுறாங்க. அது வரைக்கும் எனக்கு எம்கேல இருந்தது என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப அருமையானது. இந்த வாய்ப்பு கொடுத்த அப்பனமார் அண்ணனுக்கும் செந்தில் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த அரிய சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறேன், இங்கே எல்லாரையும் பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கூட்டில் இருந்து பிரிஞ்ச பறவைகள்லாம் ஒன்று சேர்ந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியோ அதே போல் இந்த தருணத்தில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ரவி சொன்ன மாதிரி நமக்கு எடுத்த டாஸ்கெல்லாம் சேலஞ்சஸ் டாஸ்க்கு. எங்கே போனாலும் நீங்கள் யார் எங்கே முயற்சி பண்ணிங்கன்னு தெரியல. நம்ம அந்த சப்ஜெக்டில் ரிலவெண்ட் இல்லைனாலும் அது அணுகிற முறையில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் தாங்குறாங்க வேறு ஆர்கனைசேஷன்லாம் போனால். எனக்கெல்லாம் என்ன வயசு, எனக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில். அதுக்கு என்ன காரணம், கொடுத்த டாஸ்க் வந்து சேலஞ்சான டாஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்ட விதம். அதனால தான் இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம இந்த தருணத்தில் இன்னும் ஒன்றே கணக்கெடுக்கணும். நம்ம எல்லோரும் வர்றோம். போன வருஷம் இருந்த சில நினைவுக்கு உரிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள்லாம் நம்ம இழந்திருக்கிறோம். இதை மாதிரி சந்தர்ப்பம் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால யாரும் இந்த சந்தர்ப்பம் இன்னைக்கு வந்து நம்ம தள்ளிரலைன்னு நினச்சிக்கணும். நம்ம உதிர் வேலைக்கு வருவோம். அது வரைக்கும் நம்ம இந்த கல்ச்சர், இந்த கலாச்சாரத்தை நம்ம கைவிட்டு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் இன்னைக்கு எல்லாருமே ஃபினான்ஷியலாக சவுண்டாக இருக்கோம்னா அதுக்கும் நம்ம கம்பெனி நமக்கு ட்ரைனிங் கொடுத்துச்சு. அது எடுத்துக்கிட்டவங்கலாம் நல்லா அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று அமெரிக்கன் ஆர்கனைசேஷனும் ரவி சொன்னார், நமக்கு கம்பெனி கொடுத்த ட்ரைனிங்கில் இன்டெகிரிட்டி மேஜராக கொடுத்தாங்க. நம்மள்கிட்ட அது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஃபினான்ஷியல் ஹேண்ட்லிங் போது நம்மளை வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அது மாதிரி திட்டமிட தவறியவர்கள் அந்த நிதி ஆதாரத்தை திட்டமிட நம்ம எல்லாமே வாழ்க்கையில் கையில் யாருக்கும் வயசு ஆகலை. அதெல்லாம் இப்போ ஆன வயசில் என்ன காலண்டர் வயசு, எனக்கு 58 59 அது காலண்டர் வயசு. எனக்கு என் மனசு பார்த்தீங்கன்னா 21 வயசு மாதிரி தான் இருக்குது.
குழந்தைதான் இருக்கு, பள்ளி பருவம் மாதிரி தான் இருக்கு. இல்ல பள்ளி மாணவ பருவம் மாதிரி தான் இருக்கு, வேலை தர்ற வயசு மாதிரி தான் இருக்கு. இருக்கட்டும், யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். ஆனா நமக்கு வயசுங்கிறது காலண்டர் வயசு தான் ஆயிருக்கு. நமக்கு வயசு ஆயிட்டு வாழ்க்கை கடைசிக்கு போயிடுன்னு நினைக்காங்க, வாழ்க்கையில மிடில் தான் இருக்கணும். அதனால எல்லாம் முயற்சி பண்ணுங்க, திட்டமிடுங்க, நம்ம இன்னும் அடையலாம், சாதிக்கலாம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. என்னுடைய முதல் கம்பெனி. ஸோ உண்மையாகவே நான் நிறைய கற்றுக்கிட்டேன், டெக்னிக்கலாகவும் எல்லா விஷயத்துலையும். இப்போ மதர்சனில் பார்த்தீங்கன்னா நியர்லி 18 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். மதர்சனை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப 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 ப்ரெஷரான ஒரு கம்பெனி. பட்டு இங்கே கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் தான் இன்னுமே வந்து அங்கே இருக்கிறதுக்கு பண்ணுது. நிறைய நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு சந்தோஷ் சார் மாதிரியோ இல்லை சத்யா சார் மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக இல்லை. ஸ்டாஃபும் சரி, எம்ப்ளாயிஸும் சரி, எல்லோரும் வேலைக்கு வந்தோமா அடுத்த நாள் கூட மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இல்லை இப்போலாம். ஸோ எவ்வளோ ஆர்கனைசேஷன் பெருசாக இருந்தாலும் இப்போ எங்களுடைய கம்பெனியோடைய growth வந்து 1,25,000 growth இருந்தாலுமே எந்த எம்ப்ளாயிக்கும் அந்த எம்ப்ளாயிஸ்குள்ளேயே எந்த பாண்டிங்குமே கிடையாது. மேனேஜருக்கோ சூப்பர்வைசருக்கோ யாருக்குமே எந்த பாண்டிங்கும் கிடையாது. ஸோ எம்கேல அது இருக்குது. 20 வருஷத்துக்கு அப்புறமா கூட இவ்வளோ இதுவாக ஒத்துமையாக நம்ம வந்து பண்ணுறோன்னா இது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதை நம்ம தொடரணும். நன்றி. நானும் 3 வருஷமாக வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்ததுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துறது ஒரு நன்றி சார். எம்கே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கம்பெனி. 21 வருஷம் ஆச்சு அங்கேருந்து நான் வெளியே வந்து. ஆஃப்டர் தட் 3 கம்பெனி ஜாயின் பண்ணேன். ஸ்டில் அந்த ஓல்டு மெமரிஸு இன்னும் என் மனசுலேயே இருக்குது. போத் அவர் ஃபேக்ட்ரி எம்ப்ளாயீஸ் அண்ட் ஹெட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே எனக்கு இன்னும் மனசில் இருக்காங்க, எல்லாருமே டச்சில் இருக்காங்க. அந்த சந்தோஷம் வந்து மற்ற கம்பெனி நான் என்னோட அது இல்லை எனக்கு. அது இது சந்தோஷம். அண்ட் சம் ஆஃப் த பீப்புள் டெய்லி எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஆலயமணி அதெல்லாம் நிறைய பார்ப்பேன் நான். சம்டைம் டைம் இருக்காது பார்க்க முடியாது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நான் தவறக்கூடாது நான் வந்தேன் நான் இங்கே. ஸோ சாரி ஃபார் தட். இது நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது எம்கேன்றது வந்து ஒரு கோயில், இது ஒரு சொர்க்கம்னு கூட சொல்லலாம். எங்களை மாதிரி ஒரு தொழிலாளிங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த எம்கே. இது மாதிரி ஒரு கம்பெனி எங்கேயுமே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதை விட நமக்கு கிடைச்ச அதிகாரிகள் நல்ல மனிதர்கள். அது நம்மளுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னித்து நம்ம வேலையை பாதிக்காத அளவுக்கு நம்மளுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிறுவனம் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். ஆகஸ்ட் 15 ஒன்றும் கூடியிருக்கோம். எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லாரையும் ஒரு சேர பார்ப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் சில பேர் வராங்க, சில பேர் வரலை. இருக்கிற வரைக்கும் எல்லோரும் கண்டிப்பாக வரணும், அதுதான் என்னோடய விருப்பம். மற்றபடி யூ கண்டினியூ டு என்ஜாய். என்னோடய இதில் நிறையா வந்து வாட்ஸ்அப்பில் படிக்கிறவங்க என்ஜாய் பண்ணலாம். இதுதான் எனக்கு 6 மாதத்துக்கு சம்பந்திக்கெல்லாம் நிறைய சண்டை வரும். அதெல்லாம் வி ஆர் என்ஜாய். கண்டினியூ டு என்ஜாய். ஓகே, டேக் கேர், ஆல் த பெஸ்ட். எல்லோரும் நல்லா இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு இங்கே பசங்கள்லாம் மலைக்கு போவாங்க, நானும் மலைக்கு போவேன். இங்கே எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் ஜூன் மாதமே மலைக்கு போயிட்டு வந்துட்டோம். அந்த பசங்களை வந்து மலைக்கு போயிட்டு வந்துடுங்க, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், எம்கேடி ஆளெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக நானும் மலைக்கு போயிட்டு வந்துட்டேன், பசங்களும் மலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. உங்களை பார்க்கணும் எல்லாரும் இருப்பதுக்காக நான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து செந்தில்குமாரை பாராட்டணும். அவர் வந்து இந்த குழுவை நடத்தி 4வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, போயிட்டுருக்கு. எல்லாரும் அவருக்கு துணையாக இருந்து சப்போர்ட்டாக இருந்து வழி நடத்தணும். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நம்ம வந்து சுதந்திர தினத்துக்கு ஒரு வாட்டியும் நம்ம வந்து இங்கே மீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு வச்சிங்களேன், எவ்வளோ நினைவுகள் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம பழைய கம்பெனி நினைவுகளை வந்து மறுபடியும் ஒன்று சேர்க்கறது இந்த ஆகஸ்ட் 15 தான். எவ்வளோ வேலை இருந்தது, எனக்கு கூட இன்னைக்கு கூட எவ்வளோ வேலை இருந்தது. ஆனால் இது எப்படியாவது வரந்தாகணும் அப்படின்றது தான் இங்கே ஓடி வந்திருக்கோம். கூட நண்பர் அருண் விசாத் வரேன்னாரு. ஃபஸ்ட் டைம் வர்றதுனால அவர் இருந்து கூப்பிட்டு வர்றது தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் மன்னிக்கணும். மற்றபடி அனைவரும் இங்கே சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து நண்பர்கள் கூட்டன்றது வீடு இது குடும்பமாக தான் நினச்சி தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கேன். ஏன்னா பல கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிட்டா நல்லாயிருக்கும். அதான் என்னுடைய துவக்கம் அனிவல் எம்கே இந்தியாவிலேருந்து துவங்கிச்சு. இன்றைக்கி நான் வந்து சிஎஃப்எஸ் ஒர்க் பண்ணுறேன்னா இன்றைக்கி நான் வந்து இந்திக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்திக்காரனை வச்சு வேலை வாங்குறதுக்கு முதல் படியே எம்கே இந்தியா தான். இந்த 6 சிக்மா 5S இதெல்லாமே அவங்க கையில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பொருளை ஒரு வாட்டி தொடக்கூடாது, ஒரு வாட்டி தொட்டால் உள்ளே அதாவது கண்டெய்னர் உள்ள போயிடணும் அப்படின்றத இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து என்னுடைய துவக்கத்துக்கு அனைத்து அதிகாரிகளும் எனக்கு இப்போ எனக்கு அப்போ வார்த்தை வரல சார். நன்றி, வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எம்கே டீமை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது 2020 அப்புறம் 2020 நான் வேலையை விட்டு போனேன் எம்கேலேருந்து. ஆனால் நேற்று வரைக்கும் வந்து கான்ட்ராக்டில் தான் இருக்காங்க எல்லாருமே, அப்படி போயிட்டுருக்கு. பட் இது என்னோட முதல் கம்பெனி எம்கே. எப்படி வந்துட்டு தொழில் கற்றுக்கிட்டு நான் இந்த அளவுக்கு முன்னேறினாக்கா அது வந்து எம்கே லீடர்ஸ் தான் காரணம். என்ன மாதிரி வேலை கற்றுக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொன்றும் நான் வந்து பார்த்து வளர்ந்துருக்கேன் 5 வருஷமாக. அதுக்கப்புறம் 2008 நான் வந்து அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது சென்னையில் வந்து எனக்கு மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கிறது தான் பிரச்சனை. அப்போ மயில் சார் வந்து எனக்கு ஒரு பிளேஸ் ஃபீல் பண்ணிவிட்டார் மதசனில். அங்கே போய்ட்டு நிறைய வந்து கற்றுக்க இருந்தது. பட் அது வந்து எனக்கு இப்போ வந்து படிப்படியாக முன்னேற்றி நிறைய ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குனாக்கா அதுக்கு இந்த நிறுவனம் வந்து முக்கிய காரணமாக இருக்குதுன்றதில். ஏன்னா அந்த நிறுவனத்தில் தான் அவரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த நிறுவனம் நான் அவங்கள மாதிரி ஆள்லாம் நான் பார்த்துருக்க முடியாது. சத்யா சார், இவர் எல்லாருமே. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் எம்கே டீமில் சேர்றதுக்கு காரணமானது ரத்னகுமார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த டாபிக் வந்து எம்கேவியில் புகழ்வது நட்பு. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப் இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்குமே எம்கே தான். 8/9/89 நான் ஜாயின் பண்ண டேட்டு. அதை முதல்ல நான் குறிப்பிட வேண்டியது யாருன்னா நண்பர் இன்பராஜ் முன்னாடி வரும். ஃபஸ்ட்டு 89 ஜாயின் பண்ணோம். 91 நாங்கள் ஒரு கம்பெனிக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறோம். எங்களுக்கு என்னென்னே தெரியாது, ஆனால் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டோம். எப்படி பண்ணணும், இது பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்க போகும்போது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நண்பர் இன்பராஜுக்கு போகிறோம். அப்போ இன்பராஜ் எப்படின்னா அவங்க வந்து 5 பேர், அவங்க தஞ்சாவூர் வர மொத்தம் பேர் 5 பேர் ஒரே ரூமில் இருப்பாங்க. தினமும் அவங்க விருப்பப்படி சாப்பிடுவாங்க. அன்றைக்கி மட்டும் கஞ்சி காசுவாங்க, காலையில் காய்ச்சி குடிப்பாங்க. மதியத்தில் மீன், அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்துன்னே இருக்கும். இதுதான் அவங்க ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய பாடியில் அவர் இருந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம். நாங்கள் திடீர்னு 4 பேர் போயிட்டோம். போனோன்னே கேட்டால் சாத்தியம் கேட்டார். இல்லைங்க அண்ணா, அந்த இருந்த கஞ்சியை எல்லாருக்கும் பகிர்ந்து உண்டார். அதுக்கப்புறம் எவ்வளோ சில கருத்துக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்படி அவர் இன்பராயில் தொடங்கி நம்ம பாஸ்கர் சார், சந்தோஷ்குமார் சார், அந்த எனக்கு ரவிச்சந்திரன் சார் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு வார்த்தையை இன்னொருத்தர்கிட்ட எப்படி அதை நீங்கள் கொண்டு போனோங்கிறத சொல்லிக் கொடுப்பார். நிறைய சொல்லிக் கொடுத்துறாரு எனக்கு. நான் கோவத்தில் நிறைய பேசுவேன், கோவப்படுவேன், நிறைய பேசுவேன். அப்புறம் எனக்கு கூப்பிட்டு சொல்லுவார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அந்த வார்த்தைகளை இப்படி பிரயோகப்படுத்துங்க, அது இன்னும் நல்லபடியாக இருக்கும் சொல்லி அம்மா நிறைய சொல்லிக் கொடுத்துறாரு. அதே போல் நம்ம ரவி அண்ணன் என்னை உரிமையோட திட்டுவார். அவர் எப்படி என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறான்னு தெரியல, ஆனால் என்னை திட்டுவார். நானும் அவர்கிட்ட சொல்கிறது கேட்டுப்பேன். ரகுராமங்க அவருக்காக பாருங்க, அவர் அதுக்கு மேலே ஸ்கூலிங் அந்த எப்போ போனாலும் கூப்பிடுவார். என்ன அப்படிலாம் பண்ணுறாரு, நிறையா பேஸ் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் அவங்களாம் எனக்கு வழி நடத்தி அந்த பக்குவத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் எம்கே சார்பாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நட்பு என்றைக்குமே பிரியக்கூடாது. நம்ம மயிலவன் சொன்ன மாதிரி அவர் நிறைய ஆர்வஸ் ஒர்க் பண்ணிக்கிறாரு. பக்கத்தில் யார் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த பக்கம் யார் ஒர்க் பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. ஷிஃப்ட் முடிஞ்சால் பெல் அடிச்சா அவங்க பஸ் ஏறி போயிட்டே இருப்பான். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எப்படி வாராங்களோ அப்படி தான் மற்ற நிறுவனத்தில் வாராங்க. ஆனால் நம்மளுடைய எம்கேல மட்டும்தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது மேல் இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை பதவியில் வந்து வேறு கம்பெனிக்கு போனாலும், இல்லை தன்னுடைய வாழ்க்கை நிலையில் உயர்ந்தாலும் அந்த பணிவு பண்பு அந்த பாசம் மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுகிறாங்க, பதில் சொல்கிறாங்க. நம்ம ஒரு பிரச்சனைன்னா அது ஒரு வழி வைக்கிறாங்க. இன்னமும் அந்த கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டு குடும்பம் வரும்போது இன்னும் நம்மளோட விடுபட்ட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இன்னும் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் சந்தோஷப்படுவோம். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ரத்தகுமார் நன்றி சொல்லுங்கள். வணக்கம். இந்த ஃப்ளைட்டில் போவாங்கல்ல, அது ரொம்ப சுவையான நிகழ்ச்சி. இவர் கூப்பிட்றாரு சத்யா, கூப்பிட்டு சார்லாம் உட்காந்து இந்த மாதிரி டெல்லிக்கு போனோம், போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வாங்க அப்படின்னா. என்ன சார், எனக்கு ஹிந்தியும் தெரியாது, தங்கிலீஷ் தான் தெரியும், என்ன போய் அனுப்புறீங்க, ஒன்றும் கவலைப்படாது. இவரும் அந்த சத்யாவும் சேர்ந்து உட்காந்து ஃப்ளைட்டை முதல்ல போய் உட்காடுறாங்க. என்னன்னு கூட தெரியாதுங்க. அதனால் எம்கே அனுபவம்
உண்மையிலே சொல்கிறேன், நான் வளர்ந்தது எல்லாமே இன்றைக்கி இந்த அளவு ஆனது எல்லாமே வந்து எம்கே தான். வாமியில் குப்பை கொட்டினேன், பாருங்கள் வார்த்தை கவனிங்க, குப்பை கொட்டினேன். ஒரு 150 ரூபா இன்க்ரிமெண்ட் இல்லாத புறம்போக்கு நாய்ங்க இதை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா கம்பெனி இன்னும் கேஸ் நடந்துன்னு இருக்குங்க, இன்னும் கேஸ் நடந்துன்னு இருக்குது. அந்த அளவு அதிகாரிங்க. ஆனால் நம்ம அதிகாரி மாதிரி யாருமே இல்லை. ஒரு நாள் கூப்பிட்றாங்க, நேராக போகிறேன், உள்ளே உட்காருங்க ரத்தனமா, என்ன அருமையான பேச்சு, இந்த வித்தியாசமே இல்லாத அருமையாக கூப்பிட்டா ஐயாலாம் இருந்தாங்க, கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு வெளி கம்பெனியில் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்மளாம் உண்மையிலே எம்கேல பணி புரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுறோம். மிக்க மிக்க நன்றி. இதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக, ஏன்னா வருஷம் ஒருத்தர் எழுந்துன்னு இருக்கிறோம். போன வருஷம் வந்தார், இன்றைக்கி இல்லை. இந்த வருஷம் ரத்தனமாக இருக்கார், அடுத்த வருஷம் என்னன்னு தெரியாது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் இது என்ன ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது. எல்லோரையும் நம்ம பார்க்க முடியுமா ஒட்டுமொத்தமாக? கல்யாணத்துக்கு வந்தால் கூட காலையில் வருவாங்க, சில பேர் சாயங்காலம் வருவாங்க, மிஸ் ஆகிடும். ஆனால் இது மிஸ் ஆகாதுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு நம்மளுக்காகுங்க. நம்ம எல்லாம் எம்கேல பணி புரிஞ்சோம் எல்லாருமே இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கிடுங்க. இன்னைக்கு 15ஆம் தேதினா நம்ம தான் இந்த ஐயாவிட்ட பேசலாம், ஒரு 6 மணி நேரம் பேசலாம். வீட்டில் போய் பேச முடியுமா? முடியாது. இங்கே 6 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பேசலாம். மிக்க நன்றி, மிக்க நன்றி, அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அங்கே பேசாமல் காலை வணக்கம். எல்லாரும் இங்கே மொத்தமாக சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. வருஷம் இதே மாதிரி நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷமும் எல்லாமே நிறைய பேர் சேர்ந்துருக்கோம். ரொம்ப வந்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. நல்ல மீட்டிங், நல்லா அரேஞ்ச் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். எம்கே பணிபுரிந்த நண்பர்களுக்கும் நமது தோழர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க காலை வணக்கங்கள். இந்த அனிமல் இந்தியா லிமிட்டடில் பணிபுரிஞ்சு நான் இவ்வளோ வருஷமாக நல்லபடியாக நம்ம நண்பர்கள் கூட சேர்ந்து நல்ல ஒரு சஜஷனோட இவ்வளோ காலமாக இருந்து நான் வெளியே வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி நல்ல நல்ல மனுஷங்களாக இருக்கிறாங்க நமக்கு கம்பெனியில். எம்கேல அறிவுரை சொல்கிறதுக்கும் நல்லா எடுத்துரிஞ்சு இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இதுதான் செய்யணும்னு சொல்லி பண்ணுறதுக்கும் நம்ம எம்கே குழுவில் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முன்னேறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் கேட்காதனால சிலதுகளுக்கு நான் இன்றைக்கி ஒரு நடுத்தரமாக இருக்கிறேன். மேலும் உங்களுடைய சஜஷனில் கேட்டு பெரிய லெவலில் போகணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.